கமலி, உனக்கு என்ன தெரியுதா? நீங்க கண்ணன் தானே? பரவாயில்லையே, இன்னும் மறக்காம இருக்கியே. எப்படி மறக்க முடியும் கண்ணா? ஆண்கள் தான் நீங்க மறந்துடுவீங்க, பெண்கள் அவ்வளவு சீக்கிரமா இருக்க மாட்டாங்க. ஆமா கமலி, இது என்ன கோலம்? என்னாச்சு? காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாம கண்ணை மறைச்சிடுச்சு என் வயசு. வாழ்க்கையே இப்ப தொலைச்சிட்டேன். ஆசை என்ன அடிமையாக்கிடுச்சு. என்ன சொல்ற? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என் ஆசைகளை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு என் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சொல்றத பார்த்தா அப்ப நீ இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையா? கெட்டு போன நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? கமலி, நீ என்ன சொல்ற? அப்ப உன்னோட காதல்? காதலை தாண்டி வந்தாதானே கல்யாணம். காதல்ல தவறி விழுந்துட்டு ருசி பார்த்து பூனை வேற இடம் தேடி போயிடுச்சு. வேற வழியே தெரியல எனக்கு. அப்ப இந்த ஆசிரமம் தான் எனக்கு அடிக்கலம் கொடுத்துச்சு. கமலி, இந்த வயசுல ஆண்டவன் உன்னை இப்படி சோதிக்க கூடாது. நான் பண்ண தப்பு என் வாழ்க்கையை மாத்திடுச்சு. எனக்கு அடிக்கலம் கொடுத்தது இந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க தான். இளமையில எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி போராட்ட தவிப்பிலேந்து நல்ல எண்ணம், கடவுள் சிந்தனை, மன அமைதியோடு நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்தங்க பூ. கமலி, இங்க பாருங்க, தூய்மையான மனசுக்கு இந்த பூ தான் காரணம். சாமிக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆனா எனக்கு தான் கொடுத்து வைக்கல. யாரு பாது போறது? நீ ஊருக்கு புதுசா? நான் ஒன்னும் ஊருக்கு புதுசு இல்ல, பழைய ஆளுதான். உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நான் கூட தான். நீ கண்ணன் தானே? ஆமா. என்ன உனக்கு தெரியலையா கண்ணா? நான் ஜாகிர். ஜாகிர்? ஜாகிர் ஹுசைன்? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுரா கண்ணா? 10 வருஷம் இருக்கும். சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. இல்ல, நிறைய மாறிட்டேன். அப்படியா? நான் கூட பார்க்கறதுக்கு அப்படியே பெரிய ஆள் மாதிரி இருக்கேன்ல. ஆமாப்பா. நானும் ஊர் ஊரா சுத்திட்டேன், எந்த வேலையும் கிடைக்கல. பல ஊர் தண்ணி குடிச்சதுனாலதான் என்னோட வளர்ச்சி இப்படி. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் நம்ம ஊரை விட்டு எங்கேயுமே போறது கிடையாதுப்பா. என் கதை அப்புறமா சொல்றேன், வா போலாம். நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல. ஏன் ஹுசேன்? நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, வா போலாம். நான் சின்ன வயசுல பார்த்த வீடு கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. எனக்குன்னு எங்க அம்மா அப்பா விட்டுட்டு போன சொத்து இந்த வீடு மட்டும்தான். இவ்வளோ பெரிய வீட்டுல நீ மட்டும் தனியாவா இருக்க? ஆமா, தனியா தான் இருக்கேன். தனியே இல்ல, நானும் கூட தான் இருக்கேன்.
30 வருஷமா இந்த வீட்டுல நான் தான் கூட இருக்கேன். அவங்க அப்பா அம்மா என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க. ஹுசேனுக்கு சரியான பாடி கார்டு தான் நீங்க. நீ இவர் கையால சாப்பிட்டனா உனக்கு பொண்டாட்டி ஆசையே வராது. நிசார், கண்ணை இங்க தான் தங்க போறபடி நல்லா கவனிச்சுக்க. நான் இங்க தங்குறதுல உங்களுக்கு ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹோட்டல்ல சாப்பிட்டு வாய் செத்து போயிருக்கும். என் கையால சாப்பிடுங்க, அப்புறம் பாருங்க நீங்களும் பொண்டாட்டியே தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. என் கண்ணா, நீ இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையா? இல்ல. ஏன்? நல்ல வேலையா தேடுறேன். ஆமா, நீ ராதாவை விரும்புனியே, அது என்னாச்சுப்பா? நான் சொல்றேன்னு கோச்சிக்க மாட்டியே. ராதா நல்ல பொண்ணுதான், நல்ல அழகுதான். ஆனா அந்த ஜமீன்தார் அவளை தாசி பட்டம் கட்டி அவ வாழ்க்கையே அடிச்சிட்டாரு. ரொம்ப கொடுமைப்பா அதெல்லாம். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையே தொடங்குது. அவன் விருப்பப்பட்ட பெண்ணே அவனுக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே எங்கேயோ போயிடும். ஆனா நம்ம 2 பேருக்கும் இன்னும் அந்த மாதிரி அமையல. யாருக்கு யாருன்னு அந்த ஆண்டவன் தான் முடிவு செய்யறான். ரஹீம் வராரு. அவரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஜாகிர் பாய், என் பையனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க தான் அவனை காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்துங்க பாய், எனக்கு பயமா இருக்கு. அழாதீங்க ரஹீம் பாய், நானும் உங்க கூட வரேன். கண்ணா, நீ இங்கே இருந்தா இவர் கூட போயிட்டு வந்துடுறேன். இல்ல நானும் கூட வரேன். நிசார், அந்த கொடையை எடுத்து கொடுங்க. வா கண்ணா, வா வா வா, பார்த்து வா. தம்பி, டிஃபன் ரெடி, சாப்பிடுங்க. எங்க ஹுசேன் வெளியே போயிட்டானா? அவரு இப்பெல்லாம் காலையில எழுந்து சீக்கிரமா போயிடுறாரு. பொழுதன்னைக்கு அங்கேயே கதின்னு கிடக்குறாரு. அப்படி அவன் எங்க போறான்? ஆசிரமத்துக்கு காலையிலும் ராத்திரியும் 2 வேளையும் போயிடுறாரு. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ஆச்சரியமா இல்ல இருக்கு. நான் உண்மைதான் சொல்றேன். ராமகிருஷ்ண சாஸ்திரியோட ஆசிரமம் அது. முஸ்லீமா இருந்து இந்துவா மாறிட்ட ஜாகீர். அந்த ஆசிரமத்தின் மேலேயும் அங்குள்ள கடவுள் மேலேயும் ரொம்ப விரும்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற விதவைகள், அனாதைகள், அங்குள்ள கடவுள் வழிபாடு, அங்க பாட்டு பாடிக்கிட்டு கடவுள் சேவை செய்கிற வைஷ்ணவி, கமலி, அந்த 2 பொண்ணுங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த ஆசிரமமே கதியே கிடக்கிறாரு நம்ம தம்பி ஜாகீர். அப்போ எனக்கு அந்த ஆசிரமத்தை காட்டுவீங்களா? ஆசிரமத்துக்கு போங்க, நல்லா சுத்தி பாருங்க. அந்த பொண்ணுங்க பாட்டை மட்டும் கேளுங்க. அவங்கள பார்த்து மயங்கிடாதுங்க கண்ணன்.
ஏ கண்ணா எப்போ வந்த? வா வா வணக்கம். வணக்கம். உட்காரு. உன் ஃப்ரெண்டு கல்கத்தா கண்ணன் தானே? எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? ம். உன் சின்ன வயசு முகம் அப்படியே இருக்குது. ஒருத்தர் மனசு எப்படின்னு முகத்தில் தெரியும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ கல்கத்தாவில் தான் இருக்கேன். உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் நம்ம ஊருக்கு வந்தேன். கடவுளை நினைச்சு மனசு இறங்கி அவனுக்கு சேவை செய்யும் போது மனசு தூய்மை அடையுது. நான் என் கடைசி காலத்தில் மன அமைதியை தேடி இந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே மனம் பாதிக்கப்பட்டவங்க, கணவனை இழந்தவங்க, வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்க, இன்னும் பல பேர் இங்கே இருக்காங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லை. யார் வேணாலும் இங்கே வந்து இருக்கலாம். மனசு தெளிவடைஞ்சு புதுசாக ஒரு வாழ்க்கைக்கு எல்லாரும் தயாராகிறாங்க. நான் தினம் ஒரு தடவையாவது இங்கே வந்துடுவேன் கண்ணா. என் மனசுக்கு நிறைவா இருக்கும். நான் தான் தோட்டத்தில் பார்த்து இவரை வர சொன்னேன். நான் பூ பறிச்சிட்டு இருக்கும்போது இவரை பார்த்தேன். ஓ, நீங்க தான் வர சொன்னீங்களா? ஆமாம், நான் தான் இவரை இங்கே வர சொன்னேன். இந்த ஆசிரமத்தை பற்றியும் எங்களை பற்றியும் இவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாழ்க்கை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சு நல்ல வழி காட்டுதுன்னு இவர் தெரிஞ்சுக்கணும்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆஹா, பிரமாதம். எவ்வளவு அழகா நீ எடுத்து சொன்ன கமலி. அருமையான விளக்கம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் புறப்படுறேன். கண்ணன், நீங்க விரும்பினா இந்த ஆசிரமத்திலேயே தங்கிக்கலாம். இங்க எந்த கட்டுப்பாடும் இல்லை, பயமும் இல்லை. மனம் பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உடலும் பக்குவம் ஆயிடுது. அதுக்கப்புறம் எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. கண்ணா, உன்னை கமலி இங்கே தங்க சொல்றாங்க. எப்படி சாகர், நான் எப்படி இங்கே தங்க முடியும்? அது தப்பு இல்லையா? தப்பே இல்லை, தைரியமா தங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. வீட்டில் யாரும் இல்லை. என் கையால காஃபி போட்டிருக்கேன், குடிங்க. இல்லை பரவாயில்ல, நான் உன்னை பார்க்கணும். கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு நான் விருந்தே கொடுக்குறேன். அவசரப்படாதீங்க. ஏய் ராதா, ராதாவை பாத்தியா? இல்லை பார்க்கல. அந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை? கமலியை பற்றி நீ என்ன நினைக்கிற? கடவுள் சுயநலத்தோட படைச்ச ஒரு தேவதை. அவருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பக்த. கரெக்டா சொன்ன. எவ்வளவு அழகான முகம். பார்த்ததும் பறிக்கணும்னு நினைக்கிற ரோஜா யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? இந்த ரோஜாவுக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். நான் கிளம்புறேன்.
உங்களை கூப்பிட்டாங்க. ஆ? சாப்பாடு தயாராயிடுச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுமான்னு கேட்டாங்க. உன்னோட பேர் என்ன? என் பேர் பத்மா. என் கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. அதனால நான் ஆசிரமத்தை தேடி வந்துட்டேன். உனக்கு யாருமே இல்லையா? இப்போ எங்க எல்லாருக்கும் கமலி தான் தங்கச்சி மாதிரி. எங்க எல்லாரையும் வழி நடத்துறா. ரொம்ப நேரமா நான் உங்களை இங்க காக்க வச்சுட்டேனா கண்ணன்? அதுலயும் சுகம் இருக்கு. கோமா? ஊமேலையா? அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும்னா? அது ராதா, உன்னோட இளமை அழகு உன்னை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. என் லட்சியத்தையும் நான் அடையல. எல்லார மாதிரி நீயே என் உடம்ப தான் பார்க்க வந்தியா? இல்ல ராதா, உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். மனசுன்னு ஒண்ணு எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? சொல்லு. ஏன் தெரியாது? அப்புறம் ஏன் நீங்க விட்டு வச்சிருக்க? சீக்கிரமா என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போலாம்ல? அதுக்கு நேரம் வரணும் ராதா. இங்க இருந்து என்ன எப்ப கூட்டிட்டு போறீங்க? கூடிய சீக்கிரமே உன்னை கூட்டிட்டு போறேன். வேற பொண்ணு உங்க மனசுல இருக்காளா? அப்படி யாராவது இருந்தா தைரியமா என்கிட்ட சொல்லு. இப்ப கூட இங்க வந்து கமலின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. ஆசிரமத்துல தான் தங்கியிருக்கா. பார்த்தது மட்டும் தானே இல்ல, அவ கூட படுத்திருந்தீங்களா? நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன வேற எப்படி நினைக்கிறது? இன்னொரு பொண்ணை பத்தி என்கிட்டயே வந்து சொல்ற. எல்லார்கிட்டையும் உடம்ப கொடுத்தனா உன்கிட்ட என் மனசை கொடுத்தனே, அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல? நான் உன் கூட மனசார வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒருவேளை அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. உனக்கு என் உடம்பு தான் வேணும்னா தைரியமா கீழே காசுக்கு தானே காட்டுறேன். ராஜேஷ், ராஜேஷ், இவர்கிட்ட காசு கேளு, இல்லைன்னா வெளியே அனுப்பு.
அவகிட்ட கிளம்பிட்டியா? நான் தேடி வந்த ராதா இங்க இல்ல. தப்பு பண்ணிட்டேன். பணத்தை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்குறதுக்காக நான் இங்க வரல. உன்னோட தொழிலை நீ பாரு. இனிமே எந்த விதத்திலையும் உனக்கு இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல ராதா. போயிட்டு வா. நான் உன்கிட்ட எதையுமே மறைக்கல, ஏன்னா என் தொழில் அப்படி. இப்ப கூட நான் என் உடம்பு கொடுத்து தான் காசு வாங்கிட்டு வரேன். உடம்ப வித்து காசு சம்பாதிக்கிறவங்க கிட்ட கற்பை பத்தி பேசினது என்னோட தப்புதான். நான் கற்போடு இருக்கேன்னு சொல்லலையே. என் உடம்ப வித்து தான் பொழப்பு நடத்துறவங்கிறத உன்கிட்ட வெளிப்படையா தானே பேசியிருக்கேன். என் அம்மா ஏன் என்ன இந்த ஜமீன்தார் கிட்ட விக்கணும், அவர் ஏன் என்ன தாசியாக்கணும்? இது நான் பண்ண தப்பில்ல, உன்ன மாதிரி ஆம்பளைங்க பண்ண தப்பு. நீ பல பொம்பளைங்க கிட்ட போனா அது தப்பு இல்ல, ஆனா நான் பல ஆம்பளைங்க கிட்ட போனா மட்டும் அது தப்பா? இதுக்கு தாசின்னு வேற பட்டம் கொடுப்பீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆம்பளைங்க உங்களுக்கு ஒரு சட்டம். இந்த சமுதாயத்துல பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. உங்களுக்கு என் சுகம் மட்டும் வேணும், ஆனா என்ன சொந்தமாக்கிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆம்பளை நான் இல்ல ராதா. உன் அனுபவம் நீ ரொம்ப நல்லாவே பேசுற. நான் போயிட்டு வரேன். என்ன கண்ணா, இன்னும் தூங்கலையா? மனசு சரியில்லை. எப்படி தூக்கம் வரும்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அமைதியா தனிமையில் இருந்தேன். தனிமையில அனுபவிக்க தெரியணும். பழைய நினைவுகள் எல்லாம் மனசுல பசுமையா ஓடிக்கிட்டு இருக்கா. பசுமையா இல்லை, பாலைவனமா தெரியுது. பாலைவனமா? அப்படி என்னப்பா உன் வாழ்க்கையில சோகம்? ஓட்ட குடத்துல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் நிக்காது. உடைஞ்ச மனசுல பாசத்தை பார்க்க முடியாது. ஆண்டவன் ஒரு கதவு மூடினார்னா இன்னொரு கதவை திறப்பாரு. அதனால தான் நான் உங்களை இங்க ஆசிரமத்திலேயே தங்க சொன்னேன். நீ என்ன ஒரு நாள் கூட இங்க தங்க சொன்னது இல்லையே. அதிர்ஷ்டம் இல்லாதவன் கடவுள் என்னைக்குதான் எனக்கு கண்ணை துறப்பானோ தெரியல. மனசுல நினைக்கிறது தான் வார்த்தைகள்ல வெளியே வரும். உன்னை இங்கே தங்க சொல்லணும்னு நான் மனசுல நினைச்சதே இல்லை. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் கண்ணா. உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. நான் வரேன். ஜாகிர், நான் இதை சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரியுதா? என் கையால ஆசையா முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவ்வளவு ருசியா உன்னால எப்படி சமைக்க முடியுது? அதான் ராதா. அது எப்படி உனக்கு கோவம் வந்தாலும் அதிகமா வருது, ஆசை வந்தாலும் அதிகமா வருது? அடேங்கப்பா, ராதாவுக்கு இந்த விஷயத்துல டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கு. நான் சொல்ல வர்றதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. தப்புதான், மன்னிச்சிட. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. எது? போய் பாருங்க, தெரியும். போய் பாருங்க, தெரியும். இப்ப புரியுதா எதுக்குன்னு? சுகம் 5 நிமிஷம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு புரியுதா உனக்கு? அதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்.
இதுக்காகவே உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். இந்திரலோகத்துல இருக்க இளவரசியை தேடி வந்த இளவரசனா. இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உன்னோட அனுபவத்தை என்கிட்ட சொல்லாத. அதுக்காக நான் வரல. உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலே போதும் எனக்கு. உன்னை என்னோட வாழ்க்கை துணையாவே பார்க்கறேன். ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு ஆசைப்படுவானோ அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். காசே கொடுக்காம என்னமோ அடிமையாக்கிட்டேன். ராதா, ராதா, இவ்வளவு அன்போடு இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட நடந்துக்கிட்டதில்ல. காசுக்கு என்னால சுகம் கொடுக்க தெரியும், ஆனா அது எல்லாமே போலியா தான் இருக்கும். உன்கிட்ட மட்டும்தான் கண்ணா நான் உண்மையா இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் நீங்க தூங்கலையா? இந்தாங்க சாப்பாடு. தூக்கமா எப்படி வரும்? என்னது? உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க. இதான் எங்க ஆசிரமத்து விசேஷ சாப்பாடு. இத போய் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இங்க தங்கறது, இப்ப சாப்பிடுறது, இதெல்லாம் நடக்கும்னு உண்மையா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. போன ஜென்மத்துல நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் ஏன் இங்க வரணும்? என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கணும், நீங்க என்ன சந்திக்கணும்னு இருக்கு. இதையெல்லாம் யாராலையுமே மாத்த முடியாது. ஒரு பெண் இளமையில தனிமையில வாழ்றது எவ்வளவு கொடுமை. வாழ்க்கையே நரகமாயிடும். உனக்கு வாழ்க்கை கொடுக்க யாருமே முன் வரலையா? நிறைய பேர் வந்தாங்க, வாழ்றதுக்கு இல்ல. பின்ன எதுக்காக வந்தாங்க? பின்ன எதுக்கு வருவாங்க? ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வந்தாங்க. என்ன வப்பாட்டியா வாழ சொன்னாங்க. கமலை, நீ ஒரு தேவதை. நிஜமாவா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உனக்கு அழகு இல்லையா? எல்லாரும் என்னை இப்படி வர்ணிச்சதுனால தான் வாழ்க்கையில ஏமாந்த. நீங்க இப்படி சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை தப்பா சொல்லல. ஆறுது சாப்பிடுங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க, ஆனா நான் இருக்கிற நிலைமையில அப்படி சொல்ல முடியல. உனக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு சொல்லு கமலை. உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். நல்ல கனவு. நாம 2 பேரும் சொர்க்கத்துக்கே போயிட்டு இருந்தோம். உன்னை நினைச்சுதான் நான் படுத்துட்டு இருந்தேன் ராதா. நீ ஏன் நேர்ல வந்து தெய்வத்தை மாதிரி என்ன எழுப்பிட்ட? கமலியை நினைச்சு படுத்திருக்கேன்னு நினைச்சேன். உன் கூட இருந்துகிட்டு நான் அவளை நினைப்பேனா ராதா? உங்க 2 பேர்கிட்டையும் அந்த கடவுள் விளையாடுறான். இளமையும் அழகையும் கொடுத்து உன்னை தாசியாவும் அவளை விதவையாவும் வாழ வச்சு வேடிக்கை பார்க்கறான். நல்லா நடிக்கிற. நான் எதுக்கு நடிக்கணும்? உன் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். கமலி, தொந்தரவு பண்ணிட்டேனா கண்ணன்?
நான் வேணா அப்புறம் வரட்டுமா? உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னியே, என்ன சொல்லு? என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அப்போ உங்க அப்பா அம்மா உன் ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அப்பதான் நான் பருவம் அடைஞ்சு காதல் உணர்வுகள் என் மனசுல உண்டாச்சு. உங்க அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலையா? முதல்ல நானும் ஒருத்தனோட காதல் வலையில விழுந்தேன். உணர்ச்சி வசப்படக்கூடிய வயசு. நானும் என் உணர்வுகள் தூண்டப்பட்டு கட்டுப்பாட்டை இழந்தேன், கற்பை இழந்தேன். அவன் என்னை ஏமாத்திட்டாங்கிற விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவமானம் தாங்க முடியாம எனக்கு பதிலா என்ன பெத்தவங்க உயிரை விட்டுட்டாங்க. நானும் என் முடிவை தேடிக்க போனப்ப தடுத்து இந்த ஆசிரமத்துல விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கடவுளுக்கு சேவை செய்றேன். இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், கவலைப்படாத. நல்ல வாழ்க்கை அமையணும் தான் ரொம்ப நாளா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. ஜாகிர் ஹுசைன், ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சிட்டு இருந்தீங்களா ஜாகிர்? ராத்திரியெல்லாம் இந்த புத்தகத்தை எழுதிட்டு இருந்தியா ஜாகிர் ஹுசைன்? இல்ல கண்ணா. பின்ன மனசு சரியில்லை, அதான் ஏதோ சிந்தனையில இருந்துட்டேன். யாருக்கும் பயன்படாத இந்த புத்தகத்தை எரிக்கலான்னு இருக்கேன். கடைசி காலத்துல செய்ய வேண்டியதை வாழ வேண்டிய நீ ஏன்பா செய்யற? நான் ஏற்கனவே முஸ்லிம் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன். அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் கவலைப்பட்டதே கிடையாது. நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்தவன். நான் போயிட்டு வரேன். ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை கண்ணன். உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு வாழ்க்கை கொடுக்க நீங்க விரும்பும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பட்டு போன இந்த ரோஜாவை பட்டு ரோஜாவா நீங்க மாத்திட்டீங்க. உங்களை எப்படி நான் மறக்க முடியும்?
புறப்பட்டீங்களா ஊருக்கு? ஆமா, நாளை காலையில கிளம்புறேன். போயிட்டு வாங்க. திரும்பவும் கூடிய சீக்கிரம் வருவீங்களா? நிச்சயமா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்கிருந்து போறதுக்கே விருப்பம் இல்லை. அப்படியா? காதல்னு வந்தா மனசு கனமாயிடுது, ஏன்னு தெரியல. அவ்வளவு சீக்கிரம் என்ன மறந்துட மாட்டீங்களே கண்ணன்? கமலை, எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தா அது நீதான். வேற ஒரு பொண்ணுக்கு என்னோட மனசுல நிச்சயமா இடமே கிடையாது. அப்படின்னா வேற ஒரு பொண்ணு உங்க மனசுல இருக்காளா? சொல்லுங்க. நீ அப்படி நினைக்கிறியா? என்னால அப்படி நினைக்க முடியல. ஆனா ஆம்பளைங்களை நம்ப முடியாது. நான் அடிபட்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்க மட்டும் என்கிட்ட அன்பா இருந்தா போதும். உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் தெரியுமா கமலி? நானும் அப்படித்தான். ஆனா உண்மையை நேசிக்கிறவங்க கிட்ட தானே அன்பை கொடுக்க முடியும். நான் சொல்றதுல தப்பு இருக்கா? ஏற்கனவே நீ வாழ்க்கையை தொலைச்சதுனால ரொம்ப விரக்தியா பேசுற கமலி நீ. என் அன்பு உங்ககிட்ட உண்மையா இருக்கும். அப்படியா? ஆமா, வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்ப என்ன ஏத்துக்க போறீங்க? இப்பவே உன்னை ஏத்துப்பேன் கமலி. ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை, உன் நினைப்பாவே இருந்த. கூடிய சீக்கிரமே வந்து நான் உன்னை கூட்டிட்டு போவேன். அது வரைக்கும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் கண்ணன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சொந்தமாக்கிக்கங்க. கல்கத்தால நான் தங்கியிருந்த ஒரு பேச்சுலர் ரூம்ல தான் என்னோட வேலை தேடும் பயணம் நடந்துகிட்டு இருந்தது. அப்பப்போ நான் காணாம போயிடுவேன். இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு என்னை தேடி வந்து வீட்டு ஓனர் வாடகை கேட்பாரு. வாடகை கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. அட கண்ணன், எப்பப்ப வந்த ஊர்ல இருந்து? 3 மாசம் வாடகை வாங்க 300 தடவை வந்திருப்பேன். இப்போதான் நான் வந்தேன். கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன். 3 மாசமாவா? ஆமாம், வேலை தேடி. அப்புறம் வேலை கிடைச்சிடுச்சு, என் வாடகை வந்துருமா? கிட்டத்தட்ட எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் 1 மாதம் ஆகும். இன்னும் 1 மாசமா? நீ என்னப்பா சொல்ற கண்ணன்? அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. இந்த 3 மாசம் வாடகையை கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி 3 மாசம் வாடகையை கொடுக்க முடியலன்னா காலி பண்ணிரு சீக்கிரம். சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா பேசுற, ஆனா வாடகையை தான் கொடுக்க மாட்டேங்கிற. சரி, உனக்கா 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள சீக்கிரமா வாடகை ஏற்பாடு பண்ணு. உன்கிட்ட நான் எப்படிதான் வாடகை பணத்தை வாங்க போறேனோ தெரியல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்க மாமா இங்க வந்தாரு, ஏதோ அவசரமா பார்க்கணுமா உன்னை. அப்படியா? அது சும்மா என்ன பார்த்துட்டு போகணும்னு வந்துட்டு போயிருப்பாரு. உன் கல்யாண விஷயமா பேச வந்தாரு. நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்தியே யோசிக்கணும். வாடகை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், யாரா அங்க? ஐயா, கண்ணன் சார் இருக்காருங்களா? நீ யாரு? நான் வேலைக்காரங்க. ஓ, வேலைக்காரனா? வேலை இல்லாதவனுக்கு வேலைக்காரனா? அம்மா, உன் பேர் என்ன? என் பேரு கௌதம் ராஜ். கண்ணன் சாரை பார்க்க வெளியூர்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க. சரி, போய் பாரு. எதுக்காக அவங்க தேடி வந்திருக்காங்க? தெரியல, யாரோ சொந்தக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா, இங்கேயே அவங்கள கூட்டிட்டு வரல? அவங்க
மேல திரு பங்களால இருக்காங்க. வசதியானவங்க மாதிரி தெரியுது. வரங்கியா? யார் அது? அண்ணா. கௌதம், என்ன இந்த நேரத்துல? கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்திருக்காங்க. ஜமீன் குடும்பமா, நல்லா அழகா வசதியா இருக்காங்க. உங்களை தேடி வந்திருக்காங்க. உடனே பார்க்கணுங்கிறாங்க. ராதா வந்திருக்காளா? சாரட் வண்டியில வந்திருக்காங்க. உங்களை உடனே பார்க்கணுங்கிறாங்க. நீ என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு வந்துட்டா என்னால வர முடியாதா? உன்னை தேடி எப்படி வந்தேன் பாத்தியா? இங்க ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. அப்படியா? கவலைப்படாத. உன்னை கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியா சொல்ற? நான் உனக்கு வேண்டாமா? உன்னை வேணான்னு சொல்லுவாங்களா? இல்ல கமலிதான் உனக்கு வேணுமா? கமலிய நான் இன்னும் தொட்டது கூட கிடையாது. அப்படி ஒரு ஆசை உன் மனசுல இருந்ததுன்னு வையே, அறுத்துருவேன். பார்த்து வணக்கம்மா. படுக்கிறதுக்கு சீக்கிரம் பெட்ரூம் ரெடி பண்ணி வை. சரிங்கம்மா. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? வா, மேல ரூமுக்கு போலாம். உனக்காக நான் இந்த வீட்டையே விலைக்கு வாங்கியிருக்கேன். நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியல. அதான் தேடி வந்துட்டேன். நானும் அப்படிதான் உன் நினைப்பாவே இருந்தேன். சரி, இப்ப நீ எனக்கு வேணும். நான் ரொம்ப மூட்ல இருக்கேன். இப்ப வேணா ராதா. ஏன்? எனக்கு பயமா இருக்கு ராதா. ராதா, என்னால முடியல. எனக்கு நீ வேணும்.
உங்களை தேடி உங்க மாமா வந்திருக்காருன்னு அதுவும் அங்க இருக்காரு. மாமா வாங்க மாமா. ஐயா, அடடே பாப்பா கண்ணன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நம்ம ஊருக்கு போயிட்டு இப்பதான் வரியா? அங்க எல்லாரையும் பாத்தியா? எப்படிப்பா இருக்காங்க? ஆமா, வேலை விஷயமா வெளியூருக்கு நீ போக போறியாம, அதனாலதான் நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வெளியூர் போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட சொல்லாமல நான் போயிடுவேன். நான் உன்னை பழைய வீட்டுல பார்க்கலான்னு போயிருந்தேன். நீ அங்க இல்ல, நீ புது வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த லெட்டரை கொஞ்சம் படிக்கண்ணா. புனிதா என் பெரிய பொண்ணு. புனிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா அப்பா எழுதியிருக்காங்க. அதோட புனிதாக்கு எனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. எனக்கு எந்த வேலையும் கிடையாது, இருக்கிறதுக்கு வீடு கூட கிடையாது. நான் எப்படி புனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என் பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்துவ. இந்த ஊர்ல உனக்கு இல்லாத வேலையா? ஏமாமா, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நம்ம புனிதாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? அது இல்ல மாப்பிள்ள, நிறைய இடத்துல இருந்து வந்து என் பொண்ணை பார்த்தாங்க. இப்ப கூட நம்ம காளிதாஸ் அவங்க பையனுக்கு பார்த்து பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் என்னாச்சு? 50 பவுன் கேட்டாங்க. என்னால முடியல மாப்பிள்ள. நீங்க போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். புனிதாக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணலாம். நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, நான் அதுக்கு வேற ஏற்பாடு செஞ்சுட்டு வரேன். இவர் உனக்கு சித்தப்பா மாதிரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நகருங்க நகருங்க, வழி விடுங்க. வணக்கம். வழி விடுங்க. வணக்கம். தள்ளி நில்லுங்க. சொந்தக்காரங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பிறந்த இந்த வீடு மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா என்னை பெத்தவங்க யாருமே உயிரோட இல்ல. இந்த வீடு மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட சொத்து. என் சின்ன வயசுல எங்க அம்மா அவங்களோட தம்பி மக புனிதாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வேத வாக்கா வச்சுக்கிட்டு என்னை பொண்ணு பார்க்க வர வச்சுட்டாங்க. ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு. புனிதா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், பர்சனலா. மாப்பிள்ள, அந்த மாதிரி இங்க யாரும். அப்ப நான் போறேன். பரவாயில்ல, பேசுங்க. வாங்க வாங்க, போலாம் போலாம், வாங்க போங்க போங்க. புனிதா, நீ பயப்படாத. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ யாரையாவது விரும்பியிருக்கியா? உன் மனசுல யாராவது இருந்தா தைரியமா சொல்லு. பயப்படாத. எனக்கு காளிதாஸ் அவங்க பையனை தான் கட்டி வைக்க பேசினாங்க. நல்ல பையன், நமக்கு சொந்தம். அவனை உனக்கு பிடிச்சிருக்கா?
நீ எதுக்கும் கவலைப்படாத. ராதாவை அவங்க அம்மா வறுமைக்காக 50,000 ரூபாய் ஜமீன்தாருக்கு வித்ததுனால அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு. அதே மாதிரி கமலியோட அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வசதி இல்லாததுனால அவளோட வாழ்க்கையே தடமாறி போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே பணம் தான் காரணம். இந்த புனிதாவையாவது அவ ஆசைப்பட்டு மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கணும். அதுக்கு பணம் தடையா இருக்கக்கூடாது. நீங்க காளிதாஸ் முகர்ஜி தானே? ஆமா, நான் தான் காளிதாஸ் முகர்ஜி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ யாரு, என்ன பேசணும்? என்னோட பேரு கண்ணன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க 2வது மகனோட கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும். என்ன சொல்லு. சந்திரசேகர் முகர்ஜியோட பொண்ணு புனிதாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பேச முடிச்சு அது நின்று போச்சு இல்லையா? ஆமா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? எவ்வளவு அழகான பொண்ணு, நல்ல குடும்பம், இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தகுதின்னு ஒண்ணு வேணும் இல்ல. இந்த காளிதாஸ் குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணும் இல்ல. தகுதி நீங்க எதை நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர போற மருமக எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். படிச்ச பொண்ணா வசதியோட என் பையனை கட்டிக்க எத்தனையோ பேர் கியூல நிக்கிறாங்க. அது உனக்கு தெரியுமா? அதான் உங்க பையனுக்கு 50 பவுன் விலை பேசி வச்சிருக்கீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான உங்க பையனோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கூட அதிகமா எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க கேட்டதை நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆச்சரியமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம நீ வந்து கொடுக்கறேன்னு சொல்ற. அந்த குடும்பத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யாரு? நீ எதுக்கு கொடுக்கறேன்னு சொல்ற? என்னோட மாமா பொண்ணு தான் அந்த புனிதா. உங்களோட தகுதிக்கும் உங்க பையனுக்கும் விலை கொடுத்து நான் சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவை பணம், அதை யார் கொடுத்தா என்ன? அதுதானே தகுதி நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். வரதட்சணை வாங்கலன்னா உங்களோட தகுதி குறைஞ்சிரும் நினைக்கிறீங்கல்ல? எனக்கு உன் பணம் தேவையில்லை. அப்ப இந்த கல்யாணம் நடக்கும். என் பையனுக்கும் அந்த புனிதாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும், வரதட்சணை இல்லாம. இந்த காளிதாஸ் முகர்ஜி கௌரவத்தை விட்டுட்டேன். உன் பேச்சை கேட்டு நான் மாறிட்டேன். வர்றேன். நுரையீரலில் நிறைய சளி கட்டியிருக்கு, அதான் மூச்சு விட முடியல. டாக்டர் என்ன சொல்றீங்க? பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும், இல்லைன்னா நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிரும். கொஞ்சம் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அட கடவுளே. ராதா, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் கைப்பட்ட ஒன்று தெரியுது. பரவாயில்ல, உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பக்கத்திலே இருந்து உங்களுக்கு கவனிச்சுப்பேன்ல. ராதா, யாரும் உன்னை பார்க்கலையா இங்க? உன்னை ஏதாவது கேட்டாங்களா ராதா?
அது எதுக்கு இப்போ? நீ என்ன சொன்ன ராதா? உங்களை பார்த்துக்க வந்த நர்ஸ்ன்னு சொன்ன அப்படித்தானே என்னால சொல்லிக்க முடியும். உங்க மனைவின்னு என்னால சொல்லிக்க முடியாதே. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் ராதா. உங்களுக்காக நான் எதையும் தாங்கிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? உள்ள வாங்க டாக்டர், உள்ள வாங்க வாங்க. பரவாயில்லையே கண்ணன், யாருமா நீ? சளி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மாத்திரையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கண்ணன். சரிங்க டாக்டர். கண்ணா, இந்த பொண்ணு யாரு? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவரை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர். இனிமேல் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு 2 நாள் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்பா கண்ணா, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க எனக்கு. ஆமாம், நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நீ ஒரு நர்ஸ் மாதிரி இல்லாம ஒரு மனைவி மாதிரி என் கூடவே இருந்து என்ன நீ பார்த்துக்கிற. மாமா கிட்டேயும் டாக்டர் கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. God bless you. ராதா, ஏன் ராதா, ஏன் அழற? வாங்க, நாம சீக்கிரமா நம்ம ஊருக்கு போயிடலாம். நீங்க வேலைக்கு ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா போகணும். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீங்க இங்கே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுட்டேன். நான் போயே ஆகணும் ராதா. வரலன்னு சொல்லிடுங்க. நீங்க இங்கேயே என் கூடவே இருந்தீங்கன்னா நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்ல. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்ப நானும் உங்க கூட வரேன். நானே கான்ட்ராக்ட்ல போறேன், நீ வர முடியாது. ரொம்ப கட்டுப்பாடு அதிகம். அப்படின்னா நான் உங்க கூட வரதுக்கு வர வழியே இல்லையா? நான் முதல்ல போய் அப்புறம் ஏற்பாடு பண்ணணும். நாளைக்கே நம்ம ஊருக்கு போலாமா? எனக்கு வேலை இருக்கு. எனக்காக கூட வரணும். உனக்காக தான் இப்போ நான் இங்க வந்து இருக்கேன். எனக்காக வேணாம், உன்னை விரும்புறாளே அந்த கமலிக்காகவாவது போயிட்டு வரலாம்ல. என்னை விட உன்னை அதிகமா விரும்புறாளே அவளை நான் பார்க்கணும். அதுக்காகவாவது போலாம்.
வாங்க கண்ணன். எப்படி இருக்க பத்மா? நல்லா இருக்கேன். எங்க கமல் இல்லையா? எங்கேயோ வெளியே போனாங்க. அதோ வந்துட்டாங்க. வாங்க கண்ணன். எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு. என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. இதுக்கு முன்னே என்ன பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல உன்னை. இளவரசி மாதிரி அரண்மனைக்குள்ளேயே வாழற என்ன நீ பார்த்திருக்க முடியாது. என் பேர் ராதா. இவர் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அத உன்னை பார்க்க வந்தேன். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். அட நம்ம கண்ணா எவ்வளவு நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. ஆச்சரியமா இருக்கு. எப்ப கண்ணா வந்த? காலையில. எப்படி இருக்க கண்ணா? நல்லா இருக்க. என்னாச்சு ஜாகிர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லதான் இருக்க. கண்ணா, இனிமேல் இந்த ஆசிரமத்தோட பொறுப்புகள் எல்லாம் நீதான் ஏத்துக்கணும். என்ன பொறுப்பு ஜாகிர்? சொல்றேன். தீர்க்காயுசா இருங்க. ஜெய் ஸ்ரீராம். நம்ம ஆசிரமத்தோட குருஜி இவர்தான். ரொம்ப நல்லவர். பார்த்தாலே தெரியுது நல்ல வசதியான மனுஷன் தான். ஆமா, என்னவோ பொறுப்புன்னு சொன்னியே. சொல்றேன். அதாவது கண்ணா, இந்த ஆசிரமத்துக்கு வர நன்கொடையை வசூல் பண்ணி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீ முன்னாடி இருந்து பூஜைகளை நடத்தணும். ஜாகிர், அங்க வரது யாருன்னு தெரியுதா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே கண்ணா. என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா. வணக்கம் ஜாகிரனே. என் பேர் ராதா. என்ன ஞாபகம் இருக்கா? ராதாவா? உன்னை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அந்த அல்லாவோட அருளால நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் ராதா. அவர் உங்களை பத்தியும் இந்த ஆசிரமத்தை பத்தியும் நிறைய சொல்லியிருக்காரு. அதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, கமலி ரொம்ப அழகா பாடுவான்னு சொன்னீங்கல்ல, பாட சொல்லுங்களேன், எனக்கு கேட்கணும் போல இருக்கு. கமலி பாடணும் அவ்வளவுதானே? வேண்டாம் கண்ணன், நம் பூஜையில சாமி கிட்ட பாடலாம். ஆனா குறிச்சி முன்னால பாடக்கூடாது. அது அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இங்க கட்டுப்பாடு அதிகம். அந்த மாதிரி ஒண்ணு கட்டுப்பாடு இல்ல கமலி. சரி, அவ்வளோ சொல்லியும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டேல, நான் பாடுறேன் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும். இங்க உள்ள பெரியவங்க கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கடவுளை பத்தி நான் பாடக்கூடாதா? பாக்குறேன் யார் என்ன தடுக்கிறாங்கன்னு. அந்த கண்ணனும் வந்து என் பாட்டை கேட்கட்டும். அம்மா ராதா,
உன் பாட்டை கேட்க குருஜி இங்கே வந்திருக்காரு. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஆண்டவனை நினைச்சு நீ மனமுருகி பாடினதை கேட்டு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவன் அருள் புரியட்டும். போடுங்க. நானா? உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். என் கழுத்துல போட ஏன் தயங்குறீங்க? இப்ப வேணா ராதா, அப்புறம் ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்து உன் கழுத்துல போடுறேன். ஏன் கண்ணன், இப்பவே இந்த கோவில் இந்த தெய்வத்து முன்னாடி என் கழுத்துல போடக்கூடாதா என்ன? இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ ராதா. இப்ப எனக்கு புரியுது நீங்க ஏன் போடலன்னு. என் மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் இன்னும் உங்களை விட்டு போகல. உங்களுக்காக தானே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நல்லபடியா வாழறது அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கு. இதுக்கு மேல அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு ஒரு தாசியா வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அவருக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். ஆனாலும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு நாள்னு தெரியல. ராதா உங்க மேல பைத்தியமா இருக்கா கண்ணன். நீங்க ஏன் இன்னும் அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எப்படி வாழ போறீங்க? அவ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல கமலி. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருக்கா. அவளுக்கு என் மேல காதல் வரல, ஏதோ ஒரு கடமைக்காக என் கூட வாழணும்னு நினைக்கிறா. தப்பு பண்றீங்க கண்ணன். இதெல்லாம் முதலே யோசிச்சிருக்கணும். வழி மாறின பொண்ணு மனம் மாறி உங்ககிட்ட வரா. அவளை ஏத்துக்கங்க. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நீ கூட தான் என்ன விரும்பின கமலி. என் மேல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி தான் அவளும் என்ன விரும்பினா. ஆனா நான் அவளை விரும்பலையே, அவ தானே என்ன தேடி வந்தா. நான் உன்னை மட்டும் தான் விரும்புறேன் கமலி. இப்ப கூட சொல்லு, நான் உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன். பல ஆண்களை பார்த்த ஒரு தாசி பொண்ணு உங்களை அடைய விரும்புறது ஆச்சரியம்தான். நான் உங்க மேல வச்ச காதலை விட அவ உங்களை அதிகமா விரும்புறா. அவளை விட நான் உங்களுக்கு எந்த வகையிலையும் பொருத்தமா இருக்க மாட்டேன். என்ன மறந்துருங்க. நான் உங்களோட வாழ நினைச்சேன், ஆனா அவ வாழ வந்துட்டா. அவளுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கறது தான் நியாயம். உங்களை அவ உண்மையா நேசிக்கிறா. உங்களோட படுக்கையை பகிர்ந்துகிட்டு தானே அவ உங்ககிட்ட வாழ்க்கையை கேட்கிறா. நினைச்சு பாக்குறேன், ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில எதை வச்சு ஒரு ஆண் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறாளோ அதையே நான் இழந்துட்டேன். எத்தனை ஆண்கள் வெறித்தனமா அதெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு கமலே. விரக்தியா பேசுற. எனக்குன்னு ஒரு குடும்பம், புருஷன், குழந்தை குட்டின்னு வாழ மனசு ஏங்குது. நான் திருந்தி இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா கமலி? நான் உன்னை விட்டுட்டு கமலியை ஏத்துப்பேன்னு பயப்படுறியா ராதா?
நான் கமலியை நினைச்சு கவலைப்படல, உங்களை நினைச்சுதான் கவலைப்படுறேன். என்னையும் இந்த ஊரையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் வாழ போற நீங்க உங்க மனைவிங்கிற அந்தஸ்தை எனக்கு கொடுத்துட்டு போக கூடாதா? நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலையே ராதா. ராதா, ஒரே மங்காவை நம்ம 2 பேரும் கல்ல விட்டு எரிஞ்சோம். கீழே விழுந்துருச்சு. இப்ப அது யாருக்குன்னு தான் பிரச்சனை. உனக்கு வேணும்னா நீயே எடுத்துக்கோ. நாம 2 பேருமே மனசு தொலைச்சிட்டு நிக்கிறோம். என்னால முடியாது. நீ மனசு கட்டுப்பாடோட இருக்க, என்னால அப்படி இருக்க முடியல. முதல்ல தொடங்கின என் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்ப கிடைச்ச வாழ்க்கைக்கு நீ எனக்கு போட்டியா வந்திருக்க. நான் உனக்கு போட்டியா வரல, நீதான் எனக்கு சக்காலத்தையா வந்திருக்க. அதனால நீதான் அவரை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும் கமலி. நான் விட முடியாதுன்னு சொன்னா நானும் விட மாட்டேன். தேகம் யாவும் தீந்தாகம் தாகம். மணி 10 போகுது. நீங்க இன்னும் சாப்பிடலையா? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் உன் வேலையை பாடுறதா. அப்படி என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நான் படிக்க கூடாதா? என்ன கொஞ்சம் தனியா விடுறியா ராதா? இது ஒன்றும் பெட்ரூம் கிடையாது, நீ விளையாட. அப்படின்னா தனியா படு. இவளுக்கு வாழ்க்கைன்னா பெட்ரூம் தான் தெரியுமா? தபால் வந்திருக்கு. தபால் தபால் வந்திருக்கு. கண்ணன்கிற பேருக்கு வந்திருக்கு. அண்ணா, உங்களுக்கு தபால் வந்திருக்கு. சந்தோஷமான உங்க வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னை பத்தி உங்க மனசுல நீங்க ஏதாவது நினைச்சிருந்தா அதை மறந்துருங்க. ஏன்னா ராதா கூட படுக்கும்போது அது உங்களை குத்தும்.
கூடிய சீக்கிரமே ராதா கூட சேர்ந்து நீங்க உங்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கிக்கங்க. அந்த குழந்தைக்கு என்னோட பேரை வைங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீங்களும் நானும் ஒன்று சேரணும். அப்பவாவது எனக்காக தனியா வாங்க. இப்படிக்கு கமலி. எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு போயிட்டு வரேன். உனக்கு பூ வாங்கலான்னு போனேன். எங்க பூ? நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நல்லா நடிக்கிற. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. 64 கலையும் நீ நல்லா கத்து வச்சிருக்க போல இருக்கு. அதுக்கு மேலேயும் இருக்கா? அது எனக்கு தெரியாது. ஆனா நீ காமசூத்ராவை பத்தி பாடமே நடத்தலாம். எவ்வளவு இருந்தும் உன்னை மாத்த முடியலையே. நானும் உனக்கு அடிமைதான். ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் உன்னை விட்டு என்னால போக முடியலையே. இருந்த என்ன பிரயோஜனம்? நீதான் என்னை விட்டுட்டு ஊருக்கு போறியே. என்ன பண்றது, என்னோட வேலை அப்படி. பாம்புக்கு மகுடி ஊதுற மாதிரி ஊதுனாலும் உன்னை என்னால மயக்கவே முடியலையே. மயங்கி தானே உன் பக்கத்துல படுத்திருக்கேன். நீ என்ன இல்ல மயக்கிட்ட. கணவன் மனைவிக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனா சண்டை தான் வரக்கூடாது. பெட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? வந்து வந்து அது வந்து நான் கிளம்பணும். எதுக்கு? கமலி, கமலியை பத்தி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ஓ, இப்ப அவ நினைப்பு வந்துருச்சா உனக்கு? ஏன் அப்படி பேசுற ராதா? அப்ப நானும் என் தொழிலை பார்க்க வேண்டியதுதான். ராதா, பரவாயில்ல. முந்தானி விரிக்காமலே உன்னை அவ வலையில விழ வச்சுட்டாலே பெரிய ஆள்தான். இல்ல, கமலியை பத்தி அப்படி பேசாத. அவதான் விட்டு கொடுத்துட்டாலே. என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன இருக்கு அவகிட்ட? தெரியல.
பத்மா, கமலி இங்கே இல்ல. கமலி எங்க போன பத்மா? தெரியல. தம்பி கண்ணா, ஐயோ கண்ணா, யாகிர் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான்டா கண்ணா. ஜாகிர் எப்படி இறந்தா நிசார்? உடம்பு வலிக்குது, மருந்து சாப்பிடுறேன், என்ன காலையில் எழுப்பேன்னு சொன்னார். எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மா போட்டோ பக்கத்துல வச்சுக்கிட்டு உயிர் விட்டுருக்காரு. என்னால் அவனை மறக்க முடியல நிசார். அவன் சாகிறதுக்காக தான் என்னை சீக்கிரம் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டான். அவரு சாவறதுக்கு காரணம் அந்த கமலி பொண்ணா இருக்கணும் நினைக்கிறேன். என்ன சொல்ற நிசார்? ஜாகீர கமலி ஏத்துக்கல. அந்த வேதனை தாங்க முடியாம நம்ம தம்பி ஜாகீர் இந்த முடிவுக்கு வந்துட்டா. கொஞ்சம் இருங்க தம்பி, வர்றேன். இந்தாங்க சாவி. இந்த பெட்டிக்குள்ள அவர் கடைசியா எழுதின லெட்டர் இருக்கு.
வாங்க கண்ணன். கமலி, என்ன நடந்தது உனக்கு? எனக்கு தெரியும் கண்டிப்பா என்ன தேடி வருவீங்கன்னு. ஏன் அழற கமலி? உங்களை பார்த்த சந்தோஷத்துல இது அழுகல்ல, ஆனந்த கண்ணீர். நான் உன்னை தேடி ஆசிரமத்துக்கு போன நீ அங்க இல்ல. நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் கண்ணன். ஏன் வந்துட்ட கமலி? ஆமா கண்ணன், மனசு சரியில்லை, அதான் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். ஜாகிர் கூட நீ நெருங்கி பழகினதா சொன்னாங்க, ஆனா நான் நம்பல. உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஆனா அவங்க தான் உன்னை புரிஞ்சுக்கல. எவ்வளவு கேவலமா உன்னை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. நீங்க என்ன நம்புறீங்களா? அது போதும். என்ன கமலி சொல்ற? அவங்கள பத்தி கவலை இல்லை. அவங்க எப்படி உன்னை தப்பா பேசுவா? இவ்வளவு நாள் நீ அங்க இருந்திருக்கியே, அவங்க யாருமே உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. குருஜி என்ன சொன்னார் கமலி? அவர் தான் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு. ஒரு வாரம் நான் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடணும். அது ஒரு முஸ்லிம் குடும்பத்தோடு தங்க சொன்னார். நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்காம இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். கண்ணன் கடவுளா பார்த்துதான் என்ன வெளியே அனுப்பியிருக்காரு. அதுக்காக நான் கவலைப்படல. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற யாருமே உன்னை குறை சொல்ல முடியாது கமலி. ரொம்ப நன்றி கண்ணன். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு புதிய பாதையை தேடி போய்கிட்டே இருக்கேன். இந்த உலகத்துல நமக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்தா தானே கவலைப்படணும். எனக்குன்னு யாரும் இல்லை, கடவுள் ஒருத்தரை நம்பி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். என் மனசுல எந்த கவலையும் இல்லை, பாரமும் இல்லை. நான் புறப்படுறேன். இந்த பெரிய உலகத்துல என் பயணத்தை நான் தொடங்க போறேன். எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் கண்ணன். உனக்குன்னு நான் இருக்கேன் கமலி. இந்த சமுதாயம் ரொம்ப சீக்கிரத்துல உன்னை அனாதையாக்கிடுச்சு. ஜாகிர் எழுதி வச்ச இந்த ராமாயணத்தை முடிக்கிறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சுக்கிட்டா. இத ஆசிரமத்துல சேர்க்க சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் பணமும் வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு எதுக்கு பணம்? இனிமே எனக்கு எல்லாமே கடவுள் தான். நிச்சயமா அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டார். என்னையே அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இனிமே எனக்கு என்ன கவலை? அவர் என் மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் காட்டுற வழியில போறதுதான் இனிமே என்னோட வேலை. இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்தது, பழகுனது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. வணக்கம் குருஜி. ஜாகிர் எழுதின ராமாயணம் இது ஆசிரமத்துல உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி கொடுத்தா. அவன் ஆத்மா சாந்தி அடையட்டான். முஸ்லீம் மதத்தில் பிறந்து இந்த ஆசிரமத்துக்காக எவ்வளவு பாடுபட்டான். குருஜி, கமலியை பத்தி நீங்க கூடவா தப்பா நினைக்கிறீங்க? இல்ல, எப்படி தப்பா நினைக்க முடியும்? தப்பா பேசி வெளியே அனுப்பிச்சிட்டீங்களே. தப்பா நினைக்கல. இங்க இருக்கவங்கெல்லாம் தப்பா நினைச்சு
அவ மேல பழிய போட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அவங்க இந்த ஆசிரமத்துக்காக எவ்வளவு உழைச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. கமலிய திரும்பவும் இந்த ஆசிரமத்தில் சேர்த்துப்பீங்களா? இந்த ஆசிரமத்துக்காக அவ எவ்வளவு உழைச்சிருக்கா? முடியாது, என்னால முடியாது. கமலி, ஆசிரமத்துல குருஜி உன்னை தப்பாவே நினைக்கல. அப்படியா? ஆமா கமலி. இனிமே யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. என்னோட பயணம் தொடங்க போகுது. என்ன முடிவு பண்ணிருக்க கமலி? நீங்க என்ன வழி அனுப்பி வச்சீங்கன்னா நான் புறப்பட தயாரா இருக்கேன். நான் எப்படி கமலி உன்னை அனுப்புவேன்? அப்ப எனக்கு வேற வழி. ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கூட வந்துரு கமலி. உனக்கு நான் வாழ்க்கை தரேன். வேண்டாம் கண்ணன், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா நானும் உன் கூட வரேன் கமலி. உன்னோட இந்த பயணத்துல என்னையும் துணையா சேர்த்துக்க. நான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் திறந்துட்டேன். இனிமே எனக்கு கடவுள் தான் துணை. உங்க இதயத்துல எனக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்ணன். கடைசி வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன் கமலி திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம்? இனிமே என் இதயத்துல அந்த கடவுளுக்கு அடுத்ததா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு. நீங்க என் கூட வந்தா இந்த உலகம் தப்பா பேசும். அப்புறம் அந்த பழியை அழிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. அதனால நான் போற பாதை தான் சரியானது. இனிமே கடவுளோட சிந்தனை, அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கண்ணன். இந்த வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்குள்ள இருந்த தெய்வீக காதல நாம 2 பேருமே மறந்து நான் என் வழியில ஒரு புதிய பயணத்தை தொடங்க போறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன அடியோடு மறந்துட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. உண்மையா அதுதான் எனக்கு சந்தோஷம். கமலி, என்னாச்சு? ஏன் ஆசிரமத்தை விட்டு வந்த? உங்களுக்காக தான் வந்தேன். ஆசைகள் மனசை மாத்திடுச்சு. நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே கேட்டேன் இல்ல கமலி. நீ தான் என்னையும் ராதாவையும் சேர்த்து வச்சு அனுப்புன. இப்ப கூட நீ ஆசிரமத்துக்கு திரும்ப போகலாம்ல? திரும்ப போக முடியாது கண்ணன். உங்களோட வாழ போறதோ சொல்லிட்டேன். நான் உங்களோட வாழதான் முடியல. கடைசியா ஒரு முறை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிமே நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன். எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என்ன கமலி? என் மேல நீங்க எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் கமலி. அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களை நான் மனசார மனசுல நினைச்சு வாழ்வேன். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் கமலி. 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 நான்
நம்ம 2 பேரும் கண்டிப்பா ஒன்னா சேருவோம் கண்ணன். இப்ப என்ன மறந்துருங்க, இல்லைன்னா நாம ராதாவுக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆயிடும். அந்த பாவத்தை நாம செய்ய வேண்டாம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கமலே. வாழ வேண்டிய வயசுல நீ எனக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க. உன் உயர்ந்த குணம் யாருக்குமே வராது கமலே, சத்தியமா யாருக்குமே வராது. நான் என் வாழ்க்கையில எத்தனையோ பெண்களை சந்திச்சிருக்கேன். ஆனா இந்த ராதாவும் கமலையும் நான் கடைசியா சந்திச்ச 2 இளவரசிகள். பகல்ல சூரியன் மாதிரி கமலை, ராத்திரியில சந்திரன் மாதிரி ராதா. இப்போ என்னோட வாழ்க்கையில இந்த சூரியன் மறைஞ்சுகிட்டு இருக்கு. எனக்கு தாரமா வர வேண்டியவ இப்போ என் கண்ணுக்கு தாயா தெரியுறா. உன் காலில் விழுந்து வணங்குறேன் கமலை. அடுத்த ஜென்மத்தில் நாம கண்டிப்பா ஒன்று சேரணும். உன்னை சந்திக்கிறதுக்காகவே நான் கண்ணனா பிறக்கணும். நீயும் கமலியாவே வரணும். அது வரைக்கும் உனக்காகவே நான் காத்துக்கிட்டு இருப்பேன் கமலை. கண்ணீருடன் கண்ணன்.